ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் என்ன தாண்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா நம்ம முத்து ஒரு பக்கம் மூஞ்ச தூக்குறாரு. டே அப்பா நீ ஓவரா மூஞ்ச தூக்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட வரலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலான்னு கேட்டதுக்கு உடனே கோவம் வருதான். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறன்னு கிளம்பி போயிட்டாருங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட் எடுக்கிறத பார்த்துட்டு ஏது இவளுக்கு இவ்வளோ பணம், ஏன் நீங்கள் ரெடி பண்ணலன்னு என்னால் ரெடி பண்ண முடியாதா, நான் ரெடி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டு அண்ணாமலைகிட்ட வந்துட்டு மாமா நான் இது மாதிரி அமௌண்ட்டு போய் கொடுத்துட்டு தரேன் அட்வான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமா இங்கே வரலாம்னு சொல்லிட்டு இங்கே கிளம்ப நம்ம விஜயா இருக்கே பூதம் பெரிய பூதம் நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே உன்னை வச்சு சோறு போடுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது என்ன பண்ணுதான், இங்கேருந்து சீவக சிந்தாமணிக்கு ஃபோன் அடிச்சு சிந்தாமணி அவங்க வராங்க, சிந்தாமணி அமௌண்ட் வச்சிருக்காங்க சிந்தாமணின்னு சொல்ல அவங்க ஸ்கெட்ச் போடுறாங்க. ஆளுக்கு மூலையில் ஒரு 4 பேர்த்த ரவுடி பையனில் நிற்க வச்சு நீ சிந்தாமணி இல்லைம்மா, நீ எப்படி தெரியுமா முனியாண்டி விலாசு கொத்து பரோட்டாடா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, சொர்ணாக்கா மணி அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. சொர்ணாக்கா ரேஞ்சுக்கு இது பில்டப் பண்ணி ஆளை வச்சு கடத்திருச்சு. நம்ம மீனா ஆட்டோவில் வந்து இறங்க அப்படியே நடந்து வர, அதுக்கப்புறம் ஆள் பார்த்து வச்சு பணத்தை பிடிங்கிட்டு அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. பாவம் நம்ம மீனா வேற கீழே தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கையெல்லாம் பேட்ச் ஒர்க் பார்த்துட்டு வந்து நிற்கிறாங்க. என்னம்மா அதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் கேட்டால் பேட்ச் ஒர்க் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, வேற வழி இல்லையே. முத்து கூட போயிருந்தா இந்த நிலமெல்லாம் வந்திருக்குமா. அதுக்கப்புறம் கோவப்பட்ட நம்ம முத்து இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேங்க, நாங்கள் டே பொண்டாட்டிக்கிட்ட எதுக்குடா உங்களுக்குலாம் கோவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஈகோவை தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசியிருந்தா நீங்கள் கூட போயிருந்தா இப்படி ஒரு நிலமை வந்திருக்காதுல்ல, தனியாக போக வந்தேன்னு இப்படி ஒரு நிலமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மண்டபத்தோட டீட்டெயிலாம் எனக்கு கூட நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவர் சிஐடியா இருக்க வேண்டிய ஆளுங்க, தெரியாமல் மனுஷன் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் எப்படியும் போய் விசாரிக்க போகிறாரு, பிடிக்க போகிறாரு, சிந்தாமணியை வச்சு ரவுண்டு கட்டி அடிக்க போகிறாரு. அது மட்டும் நல்லா தெரியுது. பிடிச்சி சிவன்னு விடுங்க, அப்போ தான் அடங்கும் இந்த சிந்தாமணி.